ஆன்டி டிஎம்கே உடைய நிலைப்பாட்டை நாங்க மக்களுடைய மனநிலையை மாற்றணும். நாங்க அந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த 3 துறைகள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 துறைகள்ல ஊழல் நடந்திருக்கு. அவர் 3 மட்டும் நினைச்சிட்டு இருக்காரு. 20 துறைகளுக்கு மேல ஊழல்னா சாதாரண ஊழல் கிடையாது. அதுல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும், வேகமா எடுக்கணும், மக்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையில் வேகமாக எடுக்கணும். இப்போ ஒரு உதாரணம், கனிம வளம் இருக்கு. கனிம வளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு கேரளாவில் கடத்தி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க கடந்த ஆட்சியாளர்கள். காட்ஃபாதர் எத்தனையோ காட்ஃபாதர் எல்லாம் இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க மேல வழக்கு போட்டு அந்த பணத்தை திரும்பி பெறணும். வாங்கி கஜானா அரசு கஜானா இன்னைக்கு காலியா இருக்குது, அதெல்லாம் திரும்பி, ஏன்னா அவங்கள ஒவ்வொருத்தரும் பிடிச்சோன்னு வச்சுக்கலாம். அதுவும் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் ஓஹோன்னு அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. எல்லாமே இபியில இருந்து போக்குவரத்து எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. இது சாதாரணமா இப்போ ஒரு உதாரணம், இபியில ஒரு டெண்டர் போட்டிருக்காங்க, அது டிரான்ஸ்பார்மருக்கு நினைக்கிறேன். 32 பேரும் ஒரே ரேட் போட்டிருக்காங்க. எப்படி 32 பேரும் ஒரே ரேட் போட முடியும்? ஒரே ரேட்னா ஒரே ரேட். அப்போ இது இப்படிலாம் எத்தனையோ ஊழல் நடந்திருக்கு. இதெல்லாம் சாதாரணமா எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதனால இதை செய்யணும். எதுக்கு 3 மாசம் ஆயிடுச்சு, 100 நாள் ஆயிடுச்சு, என்ன தாமதம்? அதுக்காக தான் மக்கள் உங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. நேர்மையான ஆட்சி வேணும்னு தானே தேர்வு செஞ்சிருக்காங்க. நேர்மையான ஆட்சினா நீங்க மட்டும் மேல் மட்டத்தில் ஊழல் இல்லாதது, அது நேர்மை, அது ஒரு பக்கம். ஆனா கடந்த காலத்தில் ஊழல் செஞ்சவங்க, தப்பு செஞ்சவங்க, அவங்கள நீங்க யூ ஹேவ் டு பிரிங் தம் டு புக்ஸ். அதான் நேர்மையான ஒரு ஆட்சி அது. அதனால அது செய்யணும், செய்வார்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னொன்னு, இந்த பெரியார் அணை நீர்த்தேக்க பகுதியில கேரள முதல்வர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல நாங்க அணை கட்டுறோம், தமிழ்நாடு வந்து நிர்வகிட்டோம் அப்படின்னு அவரு இந்த மாதிரி சொல்றாரு. ஆல்ரெடி கர்நாடகாவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகுது. இப்ப கேரளாவிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அது தமிழ்நாட்டுக்கு இன்னும் பாதிப்பு தானே? இப்போ பெரியார் அணை, முல்லை பெரியார் அணை வந்து 2013 உச்சநீதிமன்றம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்னா இவங்கெல்லாம் வந்து ஐஐடி, ஐஐஎம், டாடா அது போன்ற ஒரு பெரிய ஒரு நிபுணர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டேம் அடுத்த 100 வருஷம் தாங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்போ 136 142, 142 இருந்து அடுத்தது 152, அப்புறம் 56 கூட எப்ப வரும் தெரியல. இப்ப 142 இருக்கு. நிச்சயமா 152 உயர்த்தலாம்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேம் புதுசா கட்டணும்னு அவசியம் கிடையாது. கேரளா முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, அந்த பேபி டேம்ல ஒரு 10-12 மரம் இருக்கு. அந்த மரத்தை கொஞ்சம் அப்புறப்படுத்தினாதான் அந்த பேபி டேம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மெயின் டேம் நல்லா இருக்கு, பேபி டேம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதை 8 வருஷமா விட மாட்டாங்க. கேஸ போட்டு அப்படியே தள்ளியிருக்காங்க. இப்போ அவங்க கேரளாவில் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டில் கனிம வளங்கள்லாம் அங்கே நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு இப்போ கட்டுமானங்கள்லாம் இல்லை. நம்ம தமிழ்நாடு இழிச்சவாயங்க. நம்ம மலையை அழிக்கணுமா, நம்ம கனிம வளத்தை அழிக்கணுமா, மண்ணை அழிக்கணுமா, ஆறுகள் அழிக்கணும். ஆனா கேரளாவில் எல்லாம் நல்லா இருக்கணும். சுற்றுச்சூழல் அப்படியே இருக்கும், மலைகள் அப்படியே இருக்கும், மண் அப்படியே இருக்கும், அவங்க ஆறுகள் இருக்கும். நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் இங்கிருந்து மெட்டீரியல் கொடுக்கணும் அவங்களுக்கு. நமக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டு கேரளாவுக்கு கொடுக்கணும், கர்நாடகா கொடுக்கணும். அப்போ என்ன ஒரு நிலைப்பாடு இதுல? விவசாயிகள் மூலியமா ஒரு வழக்கு தொடுக்கணும் இந்த பெரிய இந்த மேகதாதுக்கு. அதே போல சட்டப்பேரவையில சௌமியா அன்புமணி ஒரு பெரிய இது கொடுத்திருக்காங்க. அங்க இருக்க மரங்கள் அழிப்பாங்க, ஒரு அரிய வகை இடங்கள்லாம் அழிக்கணும். ஆனா இதெல்லாம் வைத்து ஒரு வழக்கு தொடுக்காம அரசு காலதாமதப்படுத்திட்டு இருக்கு. இதுதான் அரசியல் கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு நாங்க சொல்றோம். இதுலதான் நாங்க யோசனைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். வெளிப்படையா நாங்க உங்க மூலமா, ஊடகங்கள் மூலமா எவ்வளவு யோசனைகள் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப கேரளாவில் முல்லை பெரியார் அணைய அந்த பேபி டேம்ல அந்த 10 மரத்தை வெட்டக்கூடாதுன்னு அந்த ஏன் நம்ம 8 வருஷமா பண்ண முடியலன்னா, வெவ்வேறு வகையில வழக்கு போட்டிருக்காங்க. என்வரன்மெண்டல், அப்புறம் அக்ரிகல்ச்சரல், அப்புறம் இது பற்றி என்னென்னமோ வழக்கு போட்டு அப்படியே தள்ளி வச்சிட்டு இருக்காங்க. அதே போன்றுதான் இங்க எத்தனையோ வழக்குகள், 12,500 ஏக்கர், அதாவது காடு. இந்த காடுகள்லாம் இல்லைன்னா 1000 ஆண்டுகள் பழமையான காடுகள் எல்லாம் நமக்கு மழை கொடுக்கிற காடு. இவங்க என்ன சொல்றாங்க, 12,500 ஏக்கர் நாங்க இங்க அழிச்சிடுவோம், எங்கேயோ தூரத்துல ஏதோ ஒரு 20,000 ஏக்கர் நாங்க கொடுப்போம். இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? காட்டை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ போய் அங்க போய் நீங்க நிலம் கொடுப்போம், அங்க போய் மரம் நட்டுக்குங்க. அப்ப அதனால இதெல்லாம்
ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது என்வாயர்மெண்டல் வச்சு ஒரு கேஸை போடணும், ஈக்காலஜி வச்சு ஒரு கேஸை போடணும், அக்ரிகல்ச்சரல் வச்சு கேஸை போடணும், ட்ரிங்கிங் வாட்டர் வச்சு கேஸை போடணும். இது ஒன்னொன்னு அப்புறம் நடுவர் மன்றம் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு, வெவ்வேறு வகையில் பல வழக்குகள் போட்டு இப்போ மத்திய அரசிடம் மறுபடியும் வந்து டிபிஆர் வந்து கர்நாடக அரசு அமைச்சருக்கு போன வாரம் அனுப்பியிருக்கிறாங்க. அது ரிவைஸ்டு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இத மத்திய அரசு வந்து மறுபடியும் அனுமதி கொடுக்க கூடாது. இதுக்கு என்ன செய்யணும்? முதலமைச்சர் அவர்கள் எங்களெல்லாம் கூட்டிட்டு போகணும். எங்களனா அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு அழைச்சிட்டு மோடி அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும். நீர்வளத்துறை அமைச்சர் சந்திச்சு அழுத்தம் கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் ஓஹோ இவங்க வந்து பாத்துருக்காங்களா யோசிப்பாங்க, யோசனை பண்ணு. இப்ப எதுவுமே கிடையாது. கர்நாடகாக்காரங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம பார்க்கல. அப்போ ஒன் வே தான், ஒன் வே ஃப்ரீயா இருக்குது அவங்களுக்கு. டிபிஆர் வந்து அவங்க கொடுக்கறாங்க, மறுபடியும் ரிவைஸ் டிபிஆர் கொடுக்கறாங்க. அந்த கொடுக்கறதுக்கே நம்ம ஒரு பதட்டமான சூழல் வந்து ஒரு உருவாக்கணும். அதுதான் நமக்கு தேவை. டீசெண்டா நம்ம போய், நமக்கு கர்நாடகா முதலமைச்சர் நமக்கு ஃப்ரெண்டு, நமக்கு தெரிஞ்சவர், அங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, நம்ம கூட்டணி கட்சி, அந்த மனநிலையில இருக்கக்கூடாது. இதுல இது தமிழ்நாட்டு உரிமை. இது காங்கிரஸ் வந்து இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு, அந்தமான்ல ஒரு நிலைப்பாடு, கர்நாடகா நிலைப்பாடு, தமிழ்நாட்டு நிலைப்பாடு, அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டோட பிரச்சனை உயிர்நாடு பிரச்சனை காவேரி. இதுல அந்த அவசரம் காட்டணும். பிரதமரை போய் வாங்க, எல்லாரையும் போய் சந்திச்சு அழுத்தம் கொடுத்தா. இப்போ டிபிஆர் போன 4 நாளுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. 12,500 ஏக்கர் அழிப்போம். டிபிஆர்ல கொடுத்திருக்காங்க. 12,500 ஏக்கர் நாங்க அழிப்போம், 9 லட்சம் மரங்களை நாங்க வெட்டுவோம். பாமக தலைவர் அன்புமணி தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தை அழித்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் செல்கிறது என்று பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.